இன்றைக்கு 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் அதில் 14வது வசனத்தை வாசிப்போம். आज हम पहला थिस्सलुनीकियों 4 अध्याय के 14 वचन को पढ़ेंगे. 1 Thessalonians chapter 4 verse 14. पहला थिस्सलुनीकियों 4 अध्याय उसके 14 वचन को हम पढ़ेंगे. இயேசுவானவர் மரித்த பின்பு எழுந்திருந்தார் என்று விசுவாசிக்கிறோமே, அப்படியே இயேசுவுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவரோடு கூட கொண்டு வருவார். இந்த வசனத்தில் வாசிக்கிறோம், பவுல் தெசலோனிக்க சபை விசுவாசிகள் சொல்லும்போது சொல்கிறார், இயேசு ஆனவர் மரித்த பின்பு எழுந்திருந்தார். इस वचन में पौलुस उस थिस्सलुनीके कलीसिया विश्वासी से कहता है कि यीशु मसीह मरे और फिर जी उठे. गुड फ्राइडे नाளிலே நாம் சிலுவை பாடுகளை குறித்து நாம் தியானித்தோம். गुड फ्राइडे के दिन में हम जो क्रूस की उस दुख के बारे में देखा था. இயேசு இந்த பூமியிலே வந்தார், நமக்காக மரித்தார் என்று பார்த்தோம். यीशु मसीह इस संसार में आए थे, हमारे लिए मरे, மனுஷனை பாவத்திலிருந்து விடுவிக்கும்படியாக, मनुष्य को पाप से छुड़ाने के लिए, பாவங்களை மன்னித்து கழுவும்படியாக, और उनके पापों को शुद्ध कर उन्हें छुड़ाने के लिए, பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து மரணத்திலிருந்து விடுவிக்கும்படியாக, मनुष्य को पाप से, श्राप से और मृत्यु से बचाने के लिए आए थे. இயேசு இந்த பூமியில வந்து அவருடைய ஜீவனை நமக்காக ஒப்புக்கொடுத்தார். यीशु मसीह इस संसार में आकर अपने जीवन को दे दिए थे. ஆனால் அது மாத்திரமல்ல, பவுல் சொல்கிறார், இயேசு ஆனவர் மரித்து பின்பு எழுந்திருந்தார். लेकिन उतना ही नहीं, पौलुस कहता है कि यीशु मसीह मरे और फिर जी उठे. மரணம்னா என்னது? मृत्यु क्या है? இயேசு மரித்தார் என்று சொல்லும்போது அந்த மரணம்னா என்னது? जो हम कहते हैं कि यीशु मसीह मरे तो उसका अर्थ क्या है? எபிரேயர் 9:27 வசனத்திலே அந்த மரணம் ஒவ்வொரு மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. इब्रानी 9 के 27 में हम पढ़ते कि जो मृत्यु है हर एक मनुष्य के लिए नियुक्त किया गया है. ஒரு தரம் பிறக்கிறதும் பின்பு மரிக்கிறதும் ஒவ்வொருவனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. और एक मनुष्य इस संसार में जन्म लेता है और एक दिन वो मरता है. ஆனால் மரணம்னு சொல்லும்போது என்னதென்று பார்க்கும்போது, लेकिन मृत्यु क्या होती है? அந்த சரீரத்திலிருந்து ஆத்மா விலகுவது ஒரு மரணம் என்று சொல்ல முடியும். और मृत्यु तब होती है जब शरीर में से प्राण निकल जाता है. வாழும்போது எத்தனைதான் நல்ல ஒரு ஹெல்த்தை நாம் கவனிச்சாலும் கூட, जब इस संसार में हम जीते, चाहे कितना भी अच्छा हमारा सेहत हो तो भी, நம்முடைய சரீரத்தை நல்ல பாதுகாத்து நாம் வாழ்ந்தாலும் கூட, शरीर की अच्छे से देखभाल कर हम जिए तो भी, நல்ல எக்ஸசைஸ் பண்ணலாம், अच्छा एक्सरसाइज कर सकते हैं, நல்ல பேர் பெற்ற டாக்டர்கள் நமக்கு தெரியலாம், अच्छे नाम कमाए डॉक्टर्स को हम जानते होंगे, நல்ல மருந்துகள் கூட இந்த உலகத்தில் இருக்கலாம், अच्छे जो मेडिसिन को भी हम ले सकते हैं. ஆனால் பிறக்கிற ஒவ்வொரு மனுஷனும் ஒரு நாள் மரிக்கிறான். लेकिन इस संसार में जो जन्म लेता है वो एक दिन वो जरूर मरता है. அந்த மரணம் என்னவென்றால் அந்த சரீரத்திலிருந்து ஆத்மா விலகுறது. तो मृत्यु ये है कि जो शरीर में से प्राण निकल जाता है. சரீரத்துக்குள்ள ஆத்மா இருக்கும் வரை அந்த சரீரத்துக்கு ஒரு அசைவு இருக்கிறது. जब तक प्राण शरीर में होता है तब तक वो शरीर में हम हिल सकते हैं, கண்ணால பார்க்க முடியாது, हम हमारे आंखों से देख सकते हैं, வாயால பேச முடியாது, मुंह से हम बात कर सकते हैं, வேலை செய்ய முடியாது, और हम काम कर सकते हैं. ஆனால் அந்த சரீரத்திலிருந்து ஆத்மா விலகி போகும் என்றால், लेकिन शरीर में से अगर प्राण निकल जाए तो அந்த சரீரம் ஒரு பிரயோஜனம் இல்லாமல் ஒரு அசைவு இல்லாமல் காணப்படும். तब वो शरीर जो कोई काम का नहीं रहेगा. பின்பு அந்த சரீரத்தை வைத்து ஒன்றும் செய்ய முடியாது. उसके बाद हम उस शरीर से कुछ नहीं कर அந்த सकते, சரீரத்தை எடுத்து அவர்கள் அடக்கம் பண்ணி விடுவார்கள். और उस शरीर को लोग फिर दफना देते हैं. மரிக்கிற அந்த மரித்து போன அந்த சரீரமோ மண்ணுக்கு மறுபடியும் திரும்பும். जो मरा हुआ शरीर है फिर वो मिट्टी में मिल जाता है, அதுதான் மரணம் என்று சொல்லுகிறோம். और वही मृत्यु है. ஆத்மா சரீரத்தை விட்டு விலகுவதை மரணம் என்று जब சொல்லுகிறோம். प्राण शरीर को छोड़कर चली जाती तब वो मृत्यु कहते हैं. ஹல்லேலூயா. हालेलुया. அந்த பிரிந்து போன அந்த ஆத்மா எங்க போகிறது? और जो निकला हुआ वो प्राण कहाँ जाता है? சரீரம் அங்கே இருக்கிறது, शरीर तो यहाँ पर ही है, ஆனால் ஆத்மா அதிலிருந்து பிரிந்து போகிறது. लेकिन जो प्राण है शरीर से निकल जाता ஒரு है, இடத்துல இருக்கும்போது அந்த மரணம் சந்திக்கும் என்றால், और एक दिन मृत्यु का सामना करना पड़े அந்த तो மனுஷன் உட்கார கூட முடியாது, நிற்க கூட முடியாது, அப்படியே அவன் சாய்ந்து விடுவான். वो मनुष्य खड़ा भी नहीं रह सकता, नीचे गिर அந்த जाएगा. ஆத்மா ரெண்டு இடத்துக்கு போகிறது. और उसका जो प्राण है वो दो जगहों पर जाता ஒன்று है. பிலிப்பியர் 1வது அதிகாரம் 23வது வசனத்துல வாசிக்கும் போது, फिलिपियो पहला अध्याय के 23 वचन में हम पढ़ते हैं. in the book of Philippians chapter 1 verse 23, फिलिपियो पहला अध्याय के 23 वचन में हम पढ़ते हैं. பவுல் சொல்றார், இந்த தேகத்தை விட்டு நான் பிரிவேன் என்றான். पौलुस कहता है यदि मैं इस शरीर को देह को छोड़कर जाऊं तो, இந்த தேகத்தை விட்டு நான் பிரிந்து அங்கும் இங்கும் அலைகிற ஒரு வாழ்க்கை அல்ல, वो कहता है कि इस देह को अगर मैं छोड़कर जाऊं तो मैं यहाँ वहां नहीं भटकने நான் वाला, எங்கே போய் சேருவேன் என்றான். मैं कहां पर जाऊंगा? கிறிஸ்துவுடன் கூட நான் இருப்பேன். वो कहता है कि मसीह के साथ रहूंगा. மிகவும் தைரியத்தோட அவர் சொல்லுகிறார், बड़े धैर्य के साथ वो ஒரு कहता है, நிச்சயத்தோட சொல்லுகிறார், एक निश्चय के साथ वो कहता இந்த है, தேகத்தை விட்டு நான் எந்த நாள் பிரிவேனோ, वो कहते हैं कि जिस दिन मैं इस शरीर को छोड़कर நான் जाऊंगा கிறிஸ்துவுடன் கூட இருப்பேன் என்று அவர் சொல்லுகிறார். उस दिन मैं मसीह के साथ रहने वाला हूँ. ஹல்லேலூயா. हालेलुया. இந்த தைரியம் எப்படி அவருக்கு வந்தது? और वो जो धैर्य कैसे उसके अंदर आया? இயேசு மேல் இருக்கிற அந்த விசுவாசத்தினால, यीशु के ऊपर जो विश्वास था उसके कारण, இயேசுவை சொந்த இரட்சகரை ஏற்றுக்கொண்டதனால, क्योंकि उसने यीशु मसीह को उद्धारकर्ता के रूप में मान लिया, ஆகையால் அவர் தைரியமே சொல்கிறார், இந்த தேகத்தை விட்டு நான் எந்த நாள் பிரிவேனோ அவரோடு நான் இருப்பேன். और इसलिए वो धैर्य के साथ कहता है कि जिस दिन मैं शरीर को छोड़कर जाऊंगा उस दिन मैं मसीह के साथ रहूंगा. ஆனால் இரண்டாவது இடத்தை குறித்து பார்க்கும்போது, और दूसरा एक जगह है லூக்கா 16வது அதிகாரம் 23வது வசனத்திலே
लूका 16 अध्याय के 23 वचन में, லூக்கா 16வது அதிகாரம் 23வது வசனத்துல लूका 16 अध्याय के 23वें वचन में, அங்க அந்த ஐஸ்வர்யனுடைய ஆத்மாவது பாதாளத்துக்கு போய் சேருகிறது. वहां पर वो जो धनी व्यक्ति का जो प्राण था वो अधोलोक में गया। அந்த பாதாளத்துல போய் அவன் மிகவும் வேதனைப்படுகிறான். उस अधोलोक में जाकर बड़े दर्द का उसने सामना ஒரு किया। வேதனை நிறைந்த ஒரு இடத்துக்கு அவன் போய் சேருகிறான். पीड़ा और दर्द से भरा हुआ एक जगह पर वो गया। கிறிஸ்துவுடன் இல்லாமல் ஒரு வேதனை நிறைந்த ஒரு இடத்துக்கு போய் சேருகிறான். वहां पर उसका प्राण मसीह के साथ नहीं, लेकिन उस अधोलोक में गया। அவன் அந்த 24வது வசனத்துல அந்த ஆபிரகாமை நோக்கி சொல்லுகிறான். 24 वचन में अब्राहम को देखकर कहता है, இந்த அக்கினி ஜுவாலையிலிருந்து அந்த வேதனைப்படுகிறேன் என்று சொல்லுகிறான். वो कहते हैं कि हे पिता अब्राहम, मैं तो इस आग में बहुत पीड़ा में, मैं दर्द में हूँ। இந்த இடத்துல அக்கினி இருக்கிறது. यहाँ पर तो आग है, ஒவ்வொரு நிமிஷம் ஒவ்வொரு நொடி நான் வேதனைப்படுகிறேன். उस आग में मैं तड़प रहा हूँ। ஒரு சொட்டு தண்ணீருக்காக அவன் ஏங்கி அவன் தவிக்கிறான். और एक जो पानी के लिए वो वहां पर तरस रहा था। ஹல்லேலூயா. हालेलुया। ஏன் இந்த இடத்துக்கு போய் அவன் சேர்ந்தான்? और वो कहां पर जाकर ஏன் அந்த गया? அக்கினி ஜுவாலையில போய் அவன் वो சேர்ந்தான்? क्यों उस अधोलोक में, उस आग में गया? அவன் இயேசுவை விசுவாசிகள் இருந்ததனால, क्योंकि उसने यीशु मसीह पर विश्वास அவன் नहीं किया, தேவன் அறியாமல் இருந்ததனால, क्योंकि वो परमेश्वर को नहीं जानता அந்த था। மரணம் அவனை சந்திக்கும் போது, जब उसने मृत्यु का सामना அந்த किया, ஆத்மா சரீரத்தை விட்டு பிரிந்து போகும்போது, जब उसका प्राण उसके शरीर को छोड़कर அது गया, அந்த பாதாளத்துல போய் சேர்ந்தது. तब उसका प्राण उस अधोलोक में चला गया। ஹல்லேலூயா. हालेलुया। ஆனால் கிறிஸ்துவுடன் இருப்போம் என்றால், लेकिन यदि हम मसीह पर विश्वास करते, मसीह के साथ रहते அந்த हैं, பரதேசத்துல அந்த லாசரு அவன் இளைப்பாறுதல் அடைகிறான். और वो जो लाजर था वो स्वर्ग में उस परमेश्वर के साथ அவன் था, ஆறுதல் அடைகிறான். वहां पर वो आराम कर அவன் रहा था, சந்தோஷமா இருக்கிறான். वहां पर आनंद मना அவனுடைய रहा था, கண்ணீர் யாவும் துடைக்கப்படுகிறது. उसके सारे आंसू पहुंच दिए गए थे। கர்த்தர் விசுவாசியுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வைத்திருக்கிறார். परमेश्वर ने हमारे लिए भी ऐसा एक जीवन रखा है। ஹல்லேலூயா. हालेलुया। 1 தெசலோனிக்கர் 4வது அதிகாரம் 14வது வசனத்துல வாசிக்கும் போது, दूसरा तेसलोनिके 4 अध्याय के 14 वचन में हम पढ़ते हैं, இயேசுவானவர் மரித்த பின்பு அவர் எழுந்திருந்தார் என்று சொல்லுகிறார். और पहला तेसलोनिके दूसरा अध्याय के 14 वचन में कहता है कि यीशु मसीह मरे फिर भी जी उठे। நாம் ஏற்கனவே பார்த்தோம், மரணம் என்றால் ஆத்மா சரீரத்தை விட்டு பிரிந்து போகிறது. और हमने पहले देखा कि मृत्यु मतलब प्राण शरीर को छोड़कर चली जाती ஆனால் है, எழுந்திருப்பதுடைய அர்த்தம் என்ன? लेकिन जी उठने का अर्थ क्या है? உயிர் தெழுவதுடைய அர்த்தம் என்ன? जी उठने का क्या अर्थ है? அந்த சரீரத்துல மறுபடியும் அந்த ஆத்மா வருகிறது. उस शरीर में फिर से वो आत्मा प्राण लौट जाता है। ஹல்லேலூயா. हालेलुया। ஆனா அந்த சரீரம் முதல்ல இருந்த அந்த சரீரம் அல்ல. लेकिन वो जो शरीर है पहले जैसा नहीं ஒரு होता, மகிமையான சரீரமாய் மாறி அதுக்குள்ள ஆத்மா वो வருகிறது. जो शरीर है वो महिमा में शरीर में बदल जाता है। இயேசு அப்படிதான் அந்த சரீரம் மாறி இப்ப ஒரு மகிமையான சரீரமாய் அந்த சரீரம் மாறுகிறது. और वैसे यीशु मसीह का भी शरीर बदल गया था। அந்த சரீரத்தை குறித்து நீங்க பார்க்க வேண்டும் என்றால், और उस शरीर के बारे में जब हम पढ़ते हैं, மத்தேயு 28வது அதிகாரம் 2வது வசனத்துல வாசிக்கும் போது, मत्ती 28 अध्याय के दूसरे वचन में हम पढ़ते हैं, அந்த கர்த்தருடைய தூதனானவன் வானத்திலிருந்து கீழே இறங்கி வருகிறான். वो स्वर्गदूत जब स्वर्ग से नीचे उतरता है, வாசலில் இருக்கிற அந்த கல்லை அவன் புரட்டி போடுகிறான். और वहां पर जो पत्थर था उसे उसने निकाल दिया, हटा दिया, அதில் மேல் உட்கார்ந்து அவன் பின்பு சொல்கிறான், உள்ள போய் பாருங்க, அந்த இடத்தை போய் பாருங்கள். और उस कब्र के बाद जो पत्थर था उसे हटाकर उनसे कहता है कि तुम अंदर जाकर देखो। அந்த கல்லை புரட்டி போட ஒரு தேவை அல்ல. वहां पर उस पत्थर को हटाने की कोई जरूरत नहीं थी, ஏனென்றால் கல்லை புரட்டின பின்புதான் இயேசு வெளியே வந்தார், அப்படி அல்ல. क्योंकि पत्थर को हटाने के बाद ही यीशु मसीह बाहर आया, ऐसा नहीं ஒரு था। மகிமையான சரீரத்தோடு அவர் ஏற்கனவே உயிர் தெழுந்தார் என்று பார்க்கிறோம். लेकिन यीशु मसीह उसके पहले ही महिमामय शरीर के साथ वो जी उठे थे। அந்த சரீரம் அந்த கல்லறை அடைத்திருந்தாலும் கூட, जब वो कब्र बंद था तभी भी மூடி இருக்கிற அந்த கல்லறையில் இருந்து கூட அவர் உயிர் தெழுந்தார். उस बंद कब्र में से यीशु मसीह जी उठे थे। ஹல்லேலூயா. हालेलुया। அதுதான் அந்த மகிமையான சரீரத்துல நாம் பார்க்க और முடியும். वही यीशु मसीह का जो महिमा में शरीर के बारे में हम देख सकते ஆனால் हैं। அந்த கல்லறை யாருக்காக திறக்கப்பட்டது? लेकिन वो कब्र क्यों खोला गया था? அந்த சீசர்களுக்காக, அந்த ஸ்திரீகளுக்காக, அந்த ஜனங்களுக்காக விசுவாசிக்கும்படியாக. उन स्त्रियों के लिए, उन लोगों के लिए, ताकि वो विश्वास करे उस बात அந்த पर। கல்லறையை அந்த தூதனானவன் வந்து அவன் திறந்து और போட்டான். स्वर्गदूत आकर उस कब्र को वहां से हटा दिया। 6வது வசனத்துல வாசிக்கும் போது छठे वचन में हम पढ़ते हैं, அவன் சொல்லுகிறான், वो कहता है அவர் இங்க இல்ல, वो यहाँ पर नहीं, கர்த்தரை வைத்த இடத்துல நீங்க வந்து பாருங்கள். जहाँ पर उसे रखा गया था उस जगह को आकर देखिए। அவர்கள் அவிசுவாசத்தோடு இருக்கும்போது, जब वे लोग अविश्वास के साथ அந்த थे, ஸ்திரீகள் கலக்கத்தோடு இருக்கும்போது, जब वो स्त्रियां एक अविश्वास के साथ गड़बड़ी में थे, அந்த மரித்த இயேசுவின் சரீரத்தை பார்க்கலாம் என்று போகும்போது, वो जब यीशु मसीह के मरे हुए शरीर को देखने आ रहे அந்த थे, சரீரம் இங்க இல்ல, அவர் உயிர்த்தெழுந்தார் என்று காண்பிக்கும்படியாக, और वो दिखाए कि यीशु मसीह यहाँ पर नहीं है, वो जी उठे हैं, ஒரு விசுவாசத்தை கொண்டு வரும்படியாக, उनके अंदर एक विश्वास लेकर आने के அந்த लिए தூதன் அந்த கல்லை
புரட்டி பின்பு சொல்லுகிறான் அந்த இடத்தை வந்து பாருங்கள். उस स्वर्गदूत उस पत्थर को हटाकर कहता है कि तुम आकर उस जगह को देखो. हालेलुया. हालेलुया. அது அந்த மகிமையான சரீரத்தில் உயிர்த்தெழுதல் என்று பார்க்கிறோம். और वही हम देखते हैं कि जो मरा हुआ शरीर अब वो महिमामय शरीर में बदल कर वो जी उठा. யோவான் 20வது அதிகாரம் 19வது வசனத்தில் வாசிக்கிறோம். यूहन्ना 20वां अध्याय के 19 वचन में पढ़ते हैं. யோவான் 20வது அதிகாரம் 19வது வசனத்தில் यूहन्ना 20वां अध्याय के 19 वचन में அப்படிதான் அந்த வாரத்தின் முதலாவது நாள் சாயங்கால வேளையில और वैसे ही सप्ताह के पहले दिन शाम के समय में சீஷர்கள் பயந்து அவர்களை அந்த ஒரு அறைக்குள்ள பூட்டி வைத்தார்கள். वहां पर शिष्य डर कर एक कमरे में बंद थे. யூதர்கள் பிடித்து நம்மளை கொண்டு போடுவார்கள் என்று பயம் வந்தது. और यहूदियों के डर के कारण कि वो उन्हें मार डालेंगे इसलिए वो डर के साथ वहां पर थे. பயத்தினால அந்த கதவை சாத்தி அதிலே பூட்டி அவர்கள் வைத்தார்கள். और उस डर के कारण उन्होंने उस कमरे को बंद कर दिया था. हालेलुया. हालेलुया. ஆனால் இயேசு என்ன செய்கிறார்? लेकिन यीशु ने क्या किया? கதவை தட்டி வரவில்லை. वहां पर उस द्वार को वो खटखटा कर अंदर नहीं आए. நான் தான் இயேசுன்னு சொல்லி கதவை திறங்க என்று சொல்லாமல் उन्होंने ये नहीं कहा कि मैं यीशु हूं, मैं बाहर खड़ा हूं, तुम द्वार खोलो. அந்த பூட்டி இருக்கிற அந்த அறைக்குள்ள நடுவில் வந்து அவன் நிற்கிறான். लेकिन उस बंद कमरे के अंदर आकर वो खड़े थे. அதுதான் மகிமையான சரீரத்தோட உயிர்த்தெழுந்த இயேசு. और वही महिमामय शरीर के साथ जो जी उठा यीशु मसीह है. ஊழியம் செய்த நாட்களில் எப்படி செய்தார் அப்படி அல்ல. और जिन दिनों में वो सेवकाई कर रहे थे वैसे थे ऐसा नहीं. ஆனால் அந்த மகிமையான சரீரத்தோட அவர் இருக்கும்போது लेकिन जब वो महिमा में शरीर के साथ वो आए थे அந்த பூட்டி இருக்கிற அந்த அறைக்குள்ள அவர் வருகிறார். तब वो बंद कमरे के अंदर भी आ गए थे. हालेलुया. हालेलुया. ஒருவேளை கதவை தட்டி தரங்கன்னு சொல்லிருப்பார் என்றால் यदि यीशु मसीह उस द्वार को खटखटा कर कहते कि तुम दरवाजा खोलो, யாராவது திறந்திருப்பார்களோ? क्या कोई उस द्वार को खोलता? பயந்திருக்கிறவர்கள் இன்னும் நடுங்க ஆரம்பித்திருப்பார்கள். जो पहले से डरे तो शिष्य और भी डरे होंगे. ஆனால் இயேசு அவர்கள் நடுவிலே அந்த பூட்டி இருக்கிற அந்த கதவுக்குள்ள வந்தார். लेकिन यीशु मसीह उस बंद दरवाजे के अंदर उस कमरे के अंदर आ गए थे. हालेलुया. हालेलुया. நாரல்ல எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? इस राधा में कितने लोग विश्वास करते हैं? பயத்தோடு பூட்டி இருக்கிற அந்த கதவுகளுக்குள்ள जो डर के बारे बंद हुए जो दरवाजे हैं, அப்படிப்பட்ட பூட்டி கிடக்கிற அறைக்குள்ள वो बंद कमरों में भी இயேசு இந்த அறையில வர விரும்புகிறார். यीशु मसीह आज आने को चाहता है. உங்க வாழ்க்கையில எதெல்லாம் நீங்க பயத்தோடு பூட்டி வைக்கிற அனுபவத்தை போல आपके இருக்கிறது, जीवन में जो कुछ डर के कारण आपने बंद किया हुआ बंद परिस्थिति में है, சமாதானம் இல்லாத இடங்கள் இருக்கிறதோ, ऐसे कोई जगह जहाँ पर कोई शांति அந்த नहीं है, இடத்துல இயேசுவே வந்து சொல்ற உங்களுக்கு சமாதானம். उन जगहों में यीशु मसीह आकर कहता है कि तुम्हें शांति मिले. அவர் வந்து சொல்கிறார் உங்களுக்கு சமாதானம் என்று वो சொல்கிறார். आकर कहता है कि तुम्हें शांति मिले. எதற்காக இயேசு அங்க வந்தார்? वहां पर क्यों यीशु मसीह आए थे? அவர்களுக்கு ஒரு விசுவாசத்தை கொண்டு வரும்படியாக, उनके अंदर एक विश्वास को लेकर आने के நான் लिए. மரித்தாலும் கூட உயிர்த்தெழுந்தேன் என்றது நிரூபிக்கும்படியாக मैं मरा फिर भी मैं जी उठा उस बात को दिखाने के लिए இயேசு அந்த அறைக்குள்ள நடுவில் அவர் வந்தார். यीशु मसीह उस कमरे के बीचों बीच आ गए இனி थे. நீங்க அந்த கதவை பூட்டி வைக்க தேவையில்லை. और अब तुम्हें उस द्वार को बंद करने की जरूरत இனி नहीं. யூதர்கள் பயந்து வாழ தேவையில்லை. अब यहूदियों से डर कर जीने की जरूरत இனி नहीं. நீங்க தைரியத்தோட இருக்கலாம். अब तुम बड़े साहस के साथ रह सकते உயிர்த்தெழுந்த हो இயேசு நான் உங்களோட கூட இருக்கிறேன். क्योंकि जी उठा मसीह मैं तुम्हारे साथ हूँ. அவர்களுக்கு ஒரு விசுவாசத்தை கொடுக்கும்படியாக, और उनके अंदर विश्वास लाने के அவர்களுக்கு लिए, ஒரு தைரியத்தை கொடுக்கும்படியாக, उनके अंदर साहस को लाने ஒரு के பெரிய लिए, நம்பிக்கை கொடுக்கும்படியாக, उनके जीवन में बड़ी आशा को देने के அந்த लिए பூட்டி இருக்கிற அந்த அறைக்குள்ள இயேசு வந்தார். उस बंद कमरे में यीशु मसीह आए. ஆறுதல் நம்ம மத்தியில இயேசு ஏன் வருகிறார்? और इस रात में यीशु मसीह क्यों हमारे साथ आते ஆறுதல் हैं? வந்து உங்களுடைய பயத்தை நீக்கும்படியாக, आपके जीवन में आकर आपसे जीवन के सारे डर को உங்க निकालने के வாழ்க்கையில் लिए, இருந்த சோர்வுகள் மாற்றும்படியாக, आपके जीवन में जो निराशा दुख को हटाने के लिए, உங்களுக்கு ஒரு பெரிய விசுவாச நம்பிக்கை கொடுக்கும்படியாக, आपके जीवन में विश्वास और भरोसा दिलाने के எத்தனை लिए. விசுவாசம் இந்த ஆறுதல் கர்த்தர் நம்ம மத்தியில வந்திருக்கிறார். कितने विश्वास करते हैं इस रात में परमेश्वर हमारे बीच में आया है. நன்றி இயேசுன்னு சொல்லுங்க. ताली बजाकर परमेश्वर को धन्यवाद என்னை दो. தைரியப்படுத்துகிறவருக்கு நன்றி. और परमेश्वर तुम्हारे लिए आए इसलिए என் धन्यवाद. பயத்தை நீக்குகிறவருக்கு நன்றி. मेरे डर को तो निकाल रहा है इसलिए என் धन्यवाद. வாழ்க்கையில சமாதானத்தை கொடுக்கிறவருக்கு நன்றி. मेरे जीवन में तो शांति दे रहा है इसलिए धन्यवाद. உங்களுக்கு சமாதானம் என்று சொல்ல ஒரு தைரியப்படுத்தி அவர்கள் और அனுப்புகிறார். वो उन्हें धैर्य देता है तुम्हें शांति मिले कहकर. அதற்கு பின்பு அந்த சீஷர்கள் எங்கோ அந்த கதவுக்குள்ள பூட்டி வைக்கவில்லை. और उसके बाद शिष्यों ने कभी वो दरवाजा बंद नहीं किया. ஹalleluya. हालेलुया. இனி கதவுகள் பூட்டப்பட்டு இருக்காது. और क्यों वो दरवाजा बंद है? அந்த கோரேஸ் ராஜாவுக்கும் கர்த்தர் அப்படிதான் சொன்னார். और वो राजा को ही परमिशन நான் உனக்கு कहा முன்பாக போவேன். मैं तेरे आगे जाऊंगा. பூட்டப்பட்ட கதவுகள் और टूटे जो बंद द्वार இனி है திறந்திருக்கும்படியாக अब इसके बाद खुल जाने के நானே लिए போய் நான் அதை திறப்பேன். मैं जाकर सारे द्वारों को खोलूंगा. 1 தெசலோனிக்கர் 4வது அதிகாரம் 14வது வசனத்துல पहला थिस्सलुनीके 4 अध्याय के 11 वचन में பவுல் அந்த தெசலோனிக்க விசுவாசிகளை பார்த்து சொல்லுகிறார். उन थिस्सलुनीके विश्वासी से पौलुस कहता है இயேசுவானவர் மரித்து பின்பு எழுந்திருந்தார் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். कहते कि यीशु मसीह मरा और फिर जी उठा उस पर हम विश्वास நாம் करते हैं. விசுவாசிக்கிறோம் என்று சொல்லுகிறார். कहते कि हम विश्वास करते हैं. இந்த ஜனங்களுக்கு என்ன சாட்சி இருந்தது? उन लोगों के जीवन में क्या विश्वास था? அவர்களுடைய விசுவாசம் ஒரு பூரணமான விசுவாசமா இருக்கிறது. उनके पास जो विश्वास था वो एक पूर्ण विश्वास இன்னைக்கு था. अनेक பேர் இயேசு மரித்தார் என்று விசுவாசிக்கிறார்கள். आजकल बहुत लोग यीशु मसीह मरे उस बात पर विश्वास அவர் करते हैं, மரித்து பின்பு உயிர்த்தெழுந்தார் என்று விசுவாசிக்கும் लेकिन वो मरकर फिर जी उठे उस बात पर विश्वास नहीं करते हैं. இந்த ஜனங்களுடைய சாட்சியை பார்க்கும்போது
பார்க்கும்போது लेकिन उन लोगों के बारे में जब हम देखते हैं, பவுல் தைரியமாய் சொல்லுகிறார், पौलुस कहता है, அவர் மரித்து பின்பு எழுந்தார் என்று நாம் तो விசுவாசிக்கிறோம். कहते हैं कि हम विश्वास करते हैं कि यीशु मसीह मरा और फिर जी उठा। ஹல்லேலூயா. हालेलुया। எத்தனை பெரிய ஒரு பாக்கியம் அந்த தெசலோனிக்க சபை விசுவாசிகளுக்கு இருந்தது. और कितना अच्छा सौभाग्य उन तेसलोनिकी कलीसिया के विश्वासी के पास था। இயேசுவின் சீசர்களுக்கு நீங்க பார்க்கும்போது जब आप यीशु मसीह के चेलों के बारे में पढ़ते हैं, லூக்கா 24வது அதிகாரம் அதுல 11வது வசனத்துல लूका 24वां अध्याय के 11 वचन கூட में இருந்த அந்த சீசர்கள், उनके साथ जो शिष्य थे, ஊழியம் செய்த சீசர்கள் उनके साथ ही जो सेवकाई करते थे, அடிக்கடி இயேசு சொன்னார், நான் மரிப்பேன் மூன்றாவது நாள் உயிர்த்தெழுவேன் என்று சொன்னார். यीशु मसीह ने बार बार उनसे कहा कि मैं मरूंगा और तीसरे दिन जी उठूंगा। ஆனால் இப்பொழுது உயிர்த்தெழுந்த பின் அந்த ஸ்திரீகள் அந்த செய்தியை இந்த சீசரிடத்தில் அப்போஸ்தலரிடத்தில் வந்து சொல்லுகிறார்கள். लेकिन यीशु मसीह के जी उठने के बाद जो स्त्रियों ने आकर उन प्रेरितों से उस संदेश को बताया, அதெல்லாம் வந்து அவர் சொல்றாரு, அந்த தூதன் வந்தான், கல்லை புரட்டி போட்ட, நாங்கள் பார்த்தோம், அங்கே அவர் இல்ல, உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லும்போது उसी ने कहा कि मैंने देखा कि वहां पर यीशु मसीह नहीं थे, उस कब्र को उस दूत ने हटाया, लेकिन अंदर यीशु मसीह नहीं थे। அந்த வார்த்தைகள் 11வது வசனத்துல சொந்த சீசர்கள் எப்படி இருந்தது? और लेकिन उस वचन में 11 वचन में जो शिष्य को कैसा लगा, ஒரு வீண் பேச்சாக இங்கிலீஷ்ல நான்சென்ஸ் போல இருந்தது. और 11 वचन में हम पढ़ते कि वो जो बातें थे उन्हें कहानी के समझ में, அவர்கள் அதை நம்பவில்லை, उन्हें कहानी के समान लगा और उस पर भरोसा नहीं कर रहे வீண் थे, பேச்சாய் காணப்பட்டது. उन्हें एक व्यर्थ बात लग रही थी। ஹல்லேலூயா. हालेलुया। ஆனால் இயேசு அவர்களுக்கு நிரூபிக்கும்படியாக, लेकिन यीशु मसीह उन्हें साबित करने के அந்த लिए, விசுவாசத்தை கொண்டு வரும்படியாக उनके अंदर विश्वास लाने के लिए அந்த பூட்டப்பட்ட அறைக்குள்ள இயேசு அவர்களை சந்தித்தார். उस बंद कमरे में यीशु मसीह उनसे मिलने आए। ஹல்லேலூயா. हालेलुया। அங்க கூட ஒரு சீசர் ஒரு தோமா இல்லாமல் இருந்தான். और वहां पर एक शिष्य नहीं था, थोमा नहीं था। அந்த தோமா சொல்கிறான், நீங்க கண்டீங்க, நான் உங்களை எப்படி விசுவாசிக்க? वो थोमा कहता है कि तुमने तो देख लिया यीशु मसीह को, लेकिन मैं कैसे विश्वास करूं? அவரை பார்க்க வேண்டும், அவருடைய காயங்களை பார்க்க वो வேண்டும். कहते हैं कि मुझे यीशु को देखना, उसके घावों को देखना है। அந்த தோமா கூட விசுவாசங்கள் இருக்கிறான். और वो थोमा भी विश्वास नहीं कर ஆனால் पाया இந்த था। தெசலோனிக்க சபை விசுவாசிகளை குறித்து பார்க்கும்போது लेकिन उस तेसलोनिके कलीसिया विश्वासी के बारे में हम पढ़ते हैं, அவர்கள் இயேசுவை காணாமல் அவர்கள் விசுவாசித்தார்கள். वे लोग यीशु मसीह को बिना देखे विश्वास करे थे। ஹல்லேலூயா. हालेलुया। அந்த தெசலோனிக்க சபை போல கர்த்தர் நம்ம ஒரு பேரும் மாற்றினபடி उस तेसलोनिके कलीसिया के समान परमेश्वर हम हर एक को बदलने के लिए, காணாமல் நாம் விசுவாசித்ததனால कि हम बिना देखे जब विश्वास करते हैं, நன்றி இயேசுன்னு சொல்ல முடியும். कि लोग कैसे धन्यवाद यीशु। ஹல்லேலூயா. हालेलुया। அந்த தோமாயை பார்த்து இயேசு சொன்னாரு, उस थोमा को देखकर यीशु ने कहा, நீ பார்த்து நீ கண்டு என்னை விசுவாசிக்கிற. तू देखकर मुझ पर विश्वास करता है, விசுவாசிக்கிறவர்கள் அவர்கள் பாக்கியவான்கள். लेकिन जो देखे बिना विश्वास करते वो धन्य है। நான் பாக்கியவான். कि लोग कह सकते मैं धन्य हूं, தேவனை ஏற்றுக்கொண்டதனால परमेश्वर उद्धारकर्ता के रूप में हमने मान लिया। பாக்கியவான் என்று சொல்லுறீங்க. कि लोग कह सकते कि हम आज धन्य हैं। ஹல்லேலூயா. हालेलुया। காணாமல் விசுவாசனால நீங்க பாக்கியவான். वो कहते हैं कि जो बिना देखे विश्वास करते वो धन्य है। பக்கத்துல பார்த்து நீங்க பாக்கியவான் என்று சொல்லுங்க. बाजू में देखकर कहे तुम धन्य हो। ஏன் பாக்கியவான்? आप क्यों धन्य हैं? காணாமல் விசுவாசிக்கிறோமே ஆகியால் நாம் பாக்கியவான். क्योंकि हम बिना देखकर विश्वास करते इसलिए हम धन्य हैं। ஹல்லேலூயா. हालेलुया। யாக்கோபின் தேவன் துணையானார், பாக்கியவான் நான் பாக்கியவான், யாக்கோபின் தேவன் துணையானார், பாக்கியவான் நான் பாக்கியவான், தேவனாம் கர்த்தர் இவர் மேலே நம்பிக்கை வைத்துள்ளே, தேவனாம் கர்த்தர் இவர் மேலே நம்பிக்கை வைத்துள்ளே, பாக்கியவான் 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 நான் பாக்கியவான், ஆத்துமாவே நீ கர்த்தரை துதி, அல்லேலூயா நீ தினம் பாடு, ஆத்துமாவே நீ கர்த்தரை துதி, அல்லேலூயா நீ தினம் பாடு, நம்பத்தக்கவர் நன்மை செய்பவர் நமக்குள் வாழ்கிறார், நம்பத்தக்கவர் நன்மை செய்பவர் நமக்குள் வாழ்கிறார், தேவனாம் கர்த்தர் இவர் மேலே நம்பிக்கை வைத்துள்ளே, தேவனாம் கர்த்தர் இவர் மேலே நம்பிக்கை வைத்துள்ளே, பாக்கியவான் 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 நான் பாக்கியவான், பாக்கியவான் நான் பாக்கியவான், பாக்கியவான் நான் பாக்கியவான், நன்றி சொல்வோம். பாக்கியவனை மாற்றி நமக்கு परमेश्वर हमें धन्य बनाया, धन्यवाद। தந்திரமக்கு நன்றி. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
அந்த தெசலோனிக்க சபை விசுவாசிகளை கர்த்தர் நம்மளை மாற்ற இருக்கிறார். और उन तेसलोनिके कलीसिया विश्वासी के समान परमेश्वर ने हमें बनाया. சாத்தான் எவ்வளவுதான் அந்த செய்தியை மறைக்க பார்த்தாலும் கூட शैतान चाहे कितना भी उस संदेश को छुपाने की कोशिश करे, அந்த காவல்காரருக்கு அவன் மீன்ஸ் ஒரு பணத்தை கொடுக்கப்பட்டது. और उन जो रखवाली करने वाले कब्र की रखवाली करने के कुछ पैसे दिए थे, எதற்காக அந்த லஞ்சம் போல அந்த பணம் கொடுக்கப்பட்டது? उन्हें क्यों पैसा दिया गया था? அந்த காவல் சேவர்கள் எப்படியாவது அந்த செய்தியை மறைக்கும்படியாக, ताकि वो रखवाली करने वाले कैसे भी उस संदेश को छुपा दे. உயிர் தெழுந்தால் இந்த செய்தி மறைக்கும்படியாக, यीशु मसीह जी उठे उस संदेश को छुपाने के அந்த लिए, செய்தியை சாத்தான் எவ்வளவுதான் மறைக்க பார்த்தாலும் கூட, लेकिन उस संदेश को चाहे शैतान कितना भी छुपाने की कोशिश அது करे, மறைக்கப்படாமல் இயேசு எப்படி வெளிப்படுத்தினாரோ वो बात छुपी नहीं, लेकिन यीशु मसीह के जी उठने के बारे में वो बाहर प्रकट हो அந்த गया. தெசலோனிக்க சபை விசுவாசிகள் நம்மளுக்கும் கர்த்தர் और வெளிப்படுத்தியிருக்கிறார். आज वही संदेश परमेश्वर ने हमें और सारे लोगों को प्रकट किया है. ஹல்லேலூயா. हालेलुया. அந்த மத்தேயு 28வது அதிகாரத்துல வாசிக்கும் போது मत्ती 28 अध्याय में हम पढ़ते அந்த हैं, காவல்காரர்களுக்கு பணம் கொடுக்கப்பட்டது. वहां पर वो जो कब्र की रखवाली करने वालों को पैसा दिया गया था, எப்படிப்பட்ட பொய் செய்தியை பரப்பும்படியாக वो कैसा झूठा एक संदेश देने के लिए இயேசுவின் சீஷர்கள் வந்து அவருடைய சரீரத்தை கொண்டு போனார்கள் என்று कि சொல்லும்படி यीशु मसीह के शिष्य आकर उसके शरीर को ले गए. அந்த 15வது வசனத்துல இன்னைக்கு வரைக்கும் இப்படிப்பட்ட ஒரு கதை, இப்படிப்பட்ட ஒரு மீன்ஸ் பொய் அந்த செய்தி அங்க யூதர்கள் மத்தியில் இருக்கிறது. और उस वचन में पढ़ते कि आज तक यहूदियों के बीच में वो जो झूठा संदेश वहां पर है, உயிர்த்தெழுதல் செய்தி மறைக்கப்படுத்தாலும் கூட उस परमेश्वर के जी उठने का जो संदेश था वहां पर छुपाने की कोशिश की, அந்த फिर भी தெசலோனிக்க சபை காணாமல் இயேசுவை वहां விசுவாசித்தார்கள். पर जो तेसलोनिके कलीसिया के जो विश्वासी थे बिना देखे उस बात पर विश्वास कर रहे थे. ஹல்லேலூயா. हालेलुया. நம்முடைய சொந்த தனிப்பட்ட வாழ்க்கை கூட நீங்க யோசித்து பார்க்கும்போது आपके व्यक्तिगत जीवन में भी आप जब सोचते हैं, எத்தனையோ வருஷங்களாக அந்த சாத்தான் அந்த உண்மையை சத்தியத்தை உங்க வாழ்க்கையில மறைக்க பார்த்தான். और कितने वर्ष तक शैतान उस बात को छिपाने की कोशिश कर रहा 10 था, வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் அவன் மறைக்க பார்த்தான். शायद 10 वर्ष पहले तक वो छिपाने की कोशिश कर रहा था, ஆனால் கர்த்தரோ அந்த சத்தியத்தை உங்க வாழ்க்கையில அவர் காண்பித்தார். लेकिन परमेश्वर ने उस सच्चाई को आपके जीवन में प्रकट किया. இருள் நிறைந்த அந்த இருதயத்துக்குள்ள கர்த்தர் ஒரு ஒளியாய் வந்தார். अंधकार से भरा हृदय में परमेश्वर एक ज्योति बनकर ஒரு आया, விசுவாசத்தை கொண்டு வந்தார். आपके जीवन में एक विश्वास को लेकर அந்த आया, இருளை நீக்கி ஒரு வெளிச்சமாய் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில அவர் और வந்தார். उस अंधकार को हटाकर एक ज्योति को परमेश्वर आपके நம்முடைய जीवन में இருதய लाया. மனக்கண்களை அவர் திறந்தார். आपके हृदय के अंधकार से भरा आंखों को परमेश्वर ने இது खोला. நாம் செய்ததல்ல, கர்த்தர் கிருபையினால நம்மளை ரட்சித்தார். लेकिन आज अनुग्रह से परमेश्वर ने हमारे जीवन में उद्धार को लाया, இந்த ஆறுல கூட கர்த்தர் செல்லுடைய அந்த இருதயத்துல ஒரு மாற்றத்தை கொண்டு வர और इस விரும்புகிறார். रात हमें परमेश्वर कुछ लोगों के हृदय में काम करना चाहता है. அந்த இருதயத்துல அந்த விசுவாசத்தை கொண்டு வர விரும்புகிறார். आपके हृदय में परमेश्वर उस विश्वास को लाना चाहता அந்த है, சத்திய வசனம் உங்க வாழ்க்கையில மறைக்கப்படாமல் அது கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். और सच्चाई का जो परमेश्वर का संदेश है वो आपके जीवन में ना छिपे, लेकिन परमेश्वर प्रकट करेगा. 14வது வசனத்துல 1 தெசலோனிக்கர் 4:14வது வசனத்துல पहला तेसलोनिके 4 अध्याय के 14 वचन में, பவுல் சொல்லுகிறார், அப்படியே இயேசு கிறிஸ்துக்குள் நித்திரை அடைந்தவர்கள் और उसके बाद पौलुस कहता है कि जो मसीह में मरे हैं, தேவன் அவரோடு கூட கொண்டு வருவார். और परमेश्वर के साथ वो उन्हें भी लाएगा. யாருக்காக அவர் சொல்லுகிறார்? ये किन लोगों के लिए कहता है? தெசலோனிக்க சபை விசுவாசிகள் எப்பொழுதும் ஒரு கவலையோடு காணப்படுவார்கள். क्योंकि तेसलोनिके कलीसिया के जो विश्वासी हमेशा एक चिंता के साथ யார் थे. குறித்து கவலைப்படுவார்கள்? वो किस बारे में चिंतित थे? ஏற்கனவே கிறிஸ்துக்குள் மரித்தவர்கள், जो लोग पहले से ही मसीह में मर चुके हैं, அவர்களோடு கர்த்தர் ஆராதித்தவர்கள். और उनके साथ जिन लोगों ने आराधना किया था, ஆனால் மரித்த போனவர்கள் குறித்து ஒரு கவலை, ஒரு பாரம் காணப்படும். लेकिन जो मर चुके थे उनके बारे में वे लोग चिंतित थे. ஏனென்றால் இயேசு சொன்னார், நான் வந்து என்னோடு கூட கொண்டு போவேன். क्योंकि यीशु मसीह ने कहा कि मैं आकर मेरे साथ तुम्हें ले நான் जाऊंगा, இருக்கிற ஸ்தலத்துக்கு கொண்டு போவேன்னு சொன்னவர். और यीशु ने कहा कि मैं आकर तुम्हें ले जाऊंगा. ஆனால் அவர்கள் பயம், அவர் வரும்போது இவர்கள் இப்ப இல்லையே. लेकिन अब उनके अंदर डर और चिंता थी कि अब यीशु मसीह जब आएंगे तब ये लोग तो जीवित नहीं है. அவர்கள் மரித்தார் என்ற ஒரு பயம், கவலை இருக்கும்போது वो लोग डर मर चुके थे, इसलिए वो चिंतित அந்த थे. 13வது வசனம் 14வது வசனம் பவுல் அவங்களை தைரியப்படுத்தி சொல்லுகிறார், लेकिन उन वचनों में पौलुस उन्हें धैर्य देता है. நீங்க பயப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். वो कहते हैं कि तुम्हें चिंता करने की कोई जरूरत नहीं எப்படி है. இயேசுவானவர் மரித்து பின்பு எழுந்திருந்தாரோ, जैसे यीशु मसीह मरे और वे जी उठे थे, அதை நாம் விசுவாசிக்கிறோம், और उस बात पर हम विश्वास करते हैं. அப்படியே அவர்களுக்கும் நடக்கும் என்று சொல்லுகிறார். वो कहते हैं कि वैसे ही उनके साथ भी होगा जो मरे हुए हैं. அந்த வசனத்துல வாசிக்கும் அப்படி என்று சொல்லுகிறார். उस वचन में कहता है वैसे ही, எப்படி कैसे இயேசுவானவர் மரித்து பின்பு எழுந்திருந்த जैसे यीशु मसीह मरे और जी उठे, அப்படியே இயேசுக்குள் நித்திரண்டவர்கள் தேவன் அவரோடு கொண்டு வருவார். वैसे ही जो कोई मसीह में मर चुके हैं परमेश्वर उसके साथ वो उन्हें ले जाएगा. யாரை தேவன் கொண்டு வரப்போகிறார்? परमेश्वर किसे ले आएगा? இயேசுக்குள் நித்திரை அடைந்தவர்கள், जो मसीह में मर चुके हैं उन्हें, கிறிஸ்துவை அறிந்தவர்கள், जो मसीह को जानते थे, இயேசுவை சொந்த இரட்சகரை जो ஏற்றுக்கொண்டவர்கள், मसीह को उद्धारकर्ता के रूप में मानते थे, அவரை விசுவாசித்தவர்கள், जो लोग मसीह पर विश्वास करते थे, அவர்கள் தான் கிறிஸ்துக்குள் மரித்தவர்கள், நித்திரை அடைந்தவர்கள்.
அறிந்தவர்கள். और वही लोग मसीह में मरे हुए लोग हैं। ஹalleluya. हालेलुया। இன்னைக்கு எத்தனை பேர் சொல்றீங்க நான் இயேசுவை அறிந்திருக்கிறேன், आज के लोग कहते हैं कि मैं मसीह को जानता हूँ, இயேசு விசுவாசிக்கிறேன். मैं यीशु पर विश्वास करता हूँ। ஒரு சரியான விசுவாசம் நம்மளுக்கு வேணும். हमारे अंदर वो सही विश्वास का होना जरूरी है। நாமும் கூட மரித்து உயிர்த்தெழ வேண்டும் என்றால் यदि हमें भी मरकर जी उठना है तो அந்த விசுவாசம் நமக்குள்ள இருக்க வேண்டும். तब वो विश्वास हमारे अंदर होना जरूरी இயேசு है எனக்காக பூமியில வந்தவர் மரித்தார், என் பாவங்களுக்காக कि மன்னித்தார். यीशु मसीह इस संसार में आए और मरे मेरे पापों के लिए मरे थे எனக்காக மீண்டும் வரப்போகிறார். और मेरे लिए फिर एक बार आने वाले हैं। ஹalleluya. हालेलुया। அந்த வசனத்துல வாசிக்கும் போது उस वचन में हम पढ़ते हैं 1 தெசலோனிக்கர் 4:14 சொல்றார், அவர்கள் தேவன் என்ன செய்வார் அவர்களை और पहला थिस्सलुनीके 4:14 में वो कहता है कि தேவன் परमेश्वर क्या அவரோடு करेगा, கூட கொண்டு வருவார். परमेश्वर उसी के साथ ले आएगा। எப்போ கொண்டு वो வருவார்? कब ले आएंगे? 16வது வசனத்துல வாசிக்கும் போது और 14 वचन में 16 वचन में पढ़ते हैं 16வது வசனத்துல கர்த்தர் தாமே ஆரவாரத்தோட பிரதான தூத சத்தத்தோட 16 वचन में जब वो प्रधान दूत का शब्द के तूरी फूकी जाएगी, கிறிஸ்துவின் வருகையில என்ன நடக்கும் என்று சொல்லும்போது वो मसीह के आगमन में क्या நீங்க होगा, யாரை குறித்து கவலைப்பட்டு இருக்கிறீர்களோ जिन लोगों के बारे में आप चिंतित हैं, அவர்கள் கிறிஸ்துக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். जो मसीह में मरे हुए पहले जी उठेंगे। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। எத்தனை விசுவாசி கிறிஸ்துக்குள் மரித்தவர்கள் முதலாவது कितने எழுந்திருப்பார்கள். विश्वास करते जो मसीह में मर चुके हैं वो सबसे पहले जी उठेंगे। அந்த ஜனங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கிறார். और उन लोगों के जीवन में पौलुस एक आशा को लेकर आते நீங்க हैं பயப்பட வேண்டாம், ஒரு சத்தியத்தை நீங்க அறிந்து கொள்ளுங்கள். कि अब तुम्हें डरने की जरूरत नहीं, उस सच्चाई को जान लो மரித்தவர்கள் முதலாவது कि எழுந்திருப்பார்கள். जो मसीह में मर चुके हैं सबसे पहले जी उठेंगे। எப்படி எழுந்திருப்பார்கள்? वो कैसे जी उठेंगे? இயேசு எப்படி மரித்து உயிர்த்தெழுந்தாரோ जैसे यीशु मसीह मरकर जी उठे थे அப்படியே அதே உயிர்த்தெழுதலின் வல்லமை அவங்களுடைய வாழ்க்கையில கிரியை செய்யும். और वही पूरी तरह का सामर्थ उनके जीवन में भी काम करेगा। 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 42வது வசனத்துல और पहला कुरिन्थियों 15 अध्याय के 42 वचन அந்த में எழுந்திருத்த குறித்து சொல்லும்போது और जी उठने के बारे में जो कहता है எப்படி அவர்கள் எழுந்திருப்பார்கள்? वो कैसे जी उठेंगे। 1 கொரிந்தியர் 15:42வது வசனத்துல पहला कुरिन्थियों 15 अध्याय के 42 वचन में அந்த சரீரமோ அடக்க பண்ணப்பட்ட அந்த சரீரம் और वो जो शरीर जो बोया जाता है, மரித்தவர்கள் அவருடைய சரீரம் அடக்க பண்ணப்பட்டு இருக்கிறது. जो मरा हुआ शरीर जब दफनाया जाता है மண்ணுக்கு மண்ணாய் போய் கலங்கிட்டு, वो मिट्टी में मिल जाता है। ஆனால் 42வது வசனத்துல பவுல் சொல்லுகிறார், 42 वचन में पौलुस कहता है அந்த சரீரங்கள் அழிவுள்ளதாய் விதைக்கப்பட்டாலும் கூட और वो शरीर नाशमान दशा में बोया जाता है, கிறிஸ்துவின் வருகை நாளிலே लेकिन जब यीशु मसीह के आगमन के दिन में ஆரவாரத்தோடு பிரதான தூத சத்தத்தோடு அந்த மீன்ஸ் வானங்களில் வரும்போது जब प्रधान दूत के शब्द में और तूरी फूकी जाएगी, அந்த சரீரங்கள் எப்படி மாறும் என்றால் तब उस दिन में वो शरीर कैसे बदल जाएंगे, அழிவுள்ள சரீரம் எப்படி மாறும்? वो नाशमान शरीर कैसे बदल जाएगा, அழிவில்லாததாய் அது எழுந்திருக்கும். वो अविनाशी रूप में जी उठता है। ஹalleluya. हालेलुया। ஒரு செத்த சரீரம் எப்படி அது உள்ள போய் போகும் என்றால் एक मरा हुआ शरीर कैसे जमीन के अंदर जाता है, அழிந்து போகிற சரீரமாய் இருக்கும். वो एक नाशमान शरीर होता है, 4-5 நாட்களே உள்ள போய் அழிந்து போயிடும். वो अंदर जमीन के अंदर दफना कर कुछ ही दिनों में वो बिगड़ जाता ஒன்றும் है, இல்லாமல் போயிடும். वो नाश हो जाता है। ஆனால் அந்த சரீரமோ அழிவில்லாததாய் அது எழுந்திருக்கும். लेकिन जब वो जी उठेगा वो शरीर अविनाशी होगा। ஹalleluya. हालेलुया। இரண்டாவது பார்க்கிறோம் அந்த சரீரத்தை எப்படி விதைக்கிறார்கள். और दूसरी बात हम पढ़ते हैं कि उस शरीर को कैसे वो बोते हैं। எந்த சரீரத்தை? किस शरीर को? எந்த சரீரத்தை? மரித்த சரீரத்தை, இந்த பூமிக்கு வாழ்க்கையில் மரித்த அந்த சரீரத்தை मरे हुए शरीर को கனவீனமாய் அதை மீன்ஸ் விதைக்கிறார்கள். और बिना आदर के उसे बोते हैं। 42வது வசனம் 43 அப்படி தொடர்ந்து வாசிக்கும் போது 42 वचन में और अगले वचन में हम पढ़ते हैं பவுல் இந்த சரீரத்துக்கும் அந்த மகிமையான சரீரத்துக்கும் வித்தியாசத்தை காண்பிக்கிறார். और पौलुस इस शरीर के बारे में और जो महिमा में शरीर के बारे में कुछ कहता है। இந்த சரீரத்துக்கும் அந்த மகிமையான சரீரத்துக்கும் इस शरीर और महिमा में शरीर के बीच में कुछ जो बदलाव को बताता है। இந்த சரீரம் என்று சொல்லுங்க, தொட்டு சொல்லுங்க, இந்த சரீரம் इस शरीर को छू कर कहे कि ये शरीर ஒரு கனவீனமான ஒரு சரீரம், ये एक अनादर के साथ जो बड़ा हुआ शरीर है। அவர் சொல்ற இந்த சரீரம் எப்படி விதைக்கப்படும்? वो कहता है कि ये जो शरीर कैसा बोया जाएगा, ஒரு கனம் இல்லாமல் கனவீனமாய் அது விதைக்கப்படும். वो अनादर बिना किसी आदर के बोया जाएगा। நம்முடைய சரீரத்தில் நாம் வாழ வாழ எவ்வளவு வயசை தாண்டுகிறதோ, इस शरीर में जब हम जीते तो हमारा उम्र बढ़ता जाता है ஜனங்களுடைய கனம் மீன்ஸ் அந்த கனம் மாறுகிறது. और जब उम्र बढ़ती तो लोगों का जो आदर है वो कम होने ஒரு लगता है காலத்துல நல்லா ஓடுகிறோம், और एक समय में अच्छे से दौड़ पाते हैं, தூரமாய் நடக்க முடிகிறது. हम लंबे समय तक चल सकते हैं। ஆனால் வயது ஆக சில பலவீனங்கள் சரீரத்தில் வரும்போது, लेकिन जब हम बुजुर्ग होते तो शरीर में कमजोरी आने लगती है। ஜனங்கள் மற்றவர்களை பார்க்கும் அந்த சரீர பலவீனங்களை பார்க்கும்போது जब लोग उस शरीर के कमजोरी को देखते हैं, கனம் பண்ணாமல் அது ஒரு கனவீனமான சரீரமாய் பார்க்கிறார்கள். कुछ लोग अनादर के साथ देखते हैं। ஹalleluya. हालेलुया। எப்போ அந்த வயசு 60 80 ஆகும்போது जब जो 60 या 70 वर्ष के हो जाते हैं அவர்கள் ஒரு பாரமாய் காணப்படுவார்கள். तब वो लोग एक बोझ के समान लगने அந்த लगते हैं। சரீரத்துக்கு ஒரு கனம் குறைந்து
குறைந்து போகிறது. शरीर का जो आदर वो कम होने लगता ஆனால் है, மரித்த பின்பு அது விதைக்கப்படும் போது लेकिन मृत्यु के बाद जब शरीर को दफनाया जाता है அந்த சரீரத்துக்கு இருக்க கொஞ்சம் கொஞ்சம் அந்த கனம் கூட முற்றிலுமாய் அது முடிந்து போகிறது. और उस शरीर का जो थोड़ा सा आदर है वो भी पूरी तरीके से निकल जाता है। ஹல்லேலூயா. हालेलुया। அந்த ஆளுக்கு பேர் கூட சொல்ல மாட்டாங்க. और उसके बाद उसका नाम भी नहीं लेते हैं। சொல்லுவாங்க அந்த பாடி எங்க இருக்கிறது. मृत्यु के बाद उससे कहेंगे वो बॉडी कहाँ पर है, பாடி கூட சொல்ல மாட்டாங்க, டெட் பாடி எங்க இருக்குன்னு சொல்லுவாங்க. बॉडी भी नहीं कहते, वो डेड बॉडी कहाँ है। மிகவும் கனவீனமாய் அது விதைக்கப்படுகிறது. और बड़े बिना किसी आदर के वो शरीर को बोते ஆனால் हैं। கிறிஸ்துவின் வருகையிலே அப்படிப்பட்ட சரீரம் ஒரு மகிமையான சரீரமாய் அது लेकिन मसीह के आगमन में ऐसा एक शरीर जो है वो महिमा में शरीर में ஒரு बदलेगा, மகிமையான சரீரமாய் எழுந்திருக்கும். महिमा में शरीर के साथ वो जी उठेगा। அப்படிதான் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்தார் என்று பார்க்கிறோம். और ऐसा हम पढ़ते हैं कि यीशु मसीह भी ऐसे महिमा में शरीर के साथ जी उठे। அடுத்ததாவது 43 வசனம் வாசிக்கும் போது और अगले वचन में 43 वचन में पढ़ते हैं பலவீனமான ஒரு சரீரமாய் அது விதைக்கப்படுகிறது. वो अनादर के साथ बोया जाता है, அநேக போராட்டங்கள், अनेक பலவீனங்கள், बहुत कमजोरी के साथ उसे बोया जाता கையில है। காலில अनेक பகுதியில और पैर या हाथ में कई जो अनेक परेशानी के साथ உறுப்புகள்ல और कई अंगों में ஒரு பலவீனமான சிரமை விதைக்கப்படுகிறது. कमजोरी के साथ उस शरीर को जब दफनाते हैं, ஆனால் எப்படி எழுந்திருக்கும் என்றால் लेकिन वो शरीर कैसे जी उठता है, பலமுள்ளதாய் எழுந்திருக்கும். और बड़े आदर के साथ वो उठता है। ஹல்லேலூயா. हालेलुया। எத்தனை பேர் மகிமையான சிரமை எழுந்திருக்கும். कितने लोग कह सकते हैं मेरा शरीर महिमा के साथ जी ஒரு उठेगा, ஆவிக்குரிய சிரமை எழுந்திருக்கும். एक महिमामय शरीर ஒரு के साथ जी பலமுள்ள उठेगा, சிரமை எழுந்திருக்கும். एक सामर्थ्य शरीर के साथ जी उठेगा। ஹல்லேலூயா. हालेलुया। எத்தனை பேருக்கு அந்த விசுவாசம் இருக்கிறது. कितने लोग के अंदर ऐसा विश्वास है, மரித்தாலும் கூட மரித்து எழுந்திருக்கிற ஒரு விசுவாசம். ऐसा विश्वास कि हम मरेंगे लेकिन फिर भी जी उठेंगे। கிறிஸ்து மரித்து எப்படி உயிர்த்தெழுந்தாரோ जैसे मसीह मरकर जी उठे, அப்படியே கிறிஸ்துக்குள் மரித்தவர்கள், वैसे ही मसीह में जो लोग मरते हैं, கிறிஸ்துக்குள் மரிக்கிறவர்கள், वैसे जो मसीह में मरते हैं அவர்கள் மரித்து மறுபடியும் वो எழுந்திருப்பார்கள். मरने के बाद भी फिर जी उठेंगे। ஹல்லேலூயா. हालेलुया। அந்த 1 கொரிந்தியர் 15:35 வசனத்துல और पहला कुरिन्थियों 17 अध्याय के 35 वचन பவுல் में, இப்படி பிரசங்கிக்கும் போது अनेक பேருக்கு சில குழப்பங்கள், சந்தேகங்கள், கேள்விகள் இருந்தது. पहला कुरिन्थियों 15 अध्याय के 35 वचन में जब पौलुस प्रचार करते, कुछ लोगों के जीवन में कुछ प्रश्न थे। கேட்கும்போது ஒரு கதையை போல இருந்தது. वो जब सुन रहे थे कहानी के जैसे होने लग रहा அது था। எப்படி மண்ணுக்கு மண் போன ஒரு சரீரம், वो पूछ रहे कि मिट्टी के साथ जो शरीर मिल जाता है, எப்படி அது காணாமல் போன ஒரு சரீரத்தை போல இருக்கிறது. और अब तो वो शरीर को हम देख भी नहीं पाते हैं। தோண்டி புதைத்து பார்த்தால் மறுபடியும் கிடைக்காத ஒரு சரீரமா இருக்கிறது. फिर से हम लोग खोद कर देखे तो शरीर हमें मिलेगा भी नहीं। ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சரீரம் எப்படி கிறிஸ்துவின் வருகையில அது மகிமையான சரீரமாய் எடுத்துக்கொள்ளப்படும். लेकिन ऐसा एक शरीर कैसे मसीह के आगमन में वो महिमा में शरीर में बदल सकता है। ஹல்லேலூயா. हालेलुया। அப்படி கேள்விகள் யாராவதுக்கு இருக்கிறதா? क्या ऐसा प्रश्न यहाँ पर किसी के पास है? அந்த ஜனங்களுக்கு அப்படி சிலருக்கு இருந்தது. वहां पर कुछ लोगों के पास साथ ऐसे क्वेश्चन प्रश्न थे। 15 வசனத்துல 15 अध्याय के 35 वचन में ஆகிலும் மரித்தோர் எப்படி எழுந்திருப்பார்கள், वो पूछते कि जो मर चुके वो कैसे जी उठेंगे, எப்படிப்பட்ட சரீரம் இருக்கும். उनका जो शरीर वो कैसा होगा। 36 வசனத்துல அப்படி கேள்வி கேட்கிறவர்களை பார்த்து அவர் சொல்லுகிறார், और 36 वचन में ऐसे लोगों को देखकर वो पौलुस कहता है, புத்தி ஈனனே என்று சொல்லுகிறார். वो कहता है कि हे निर्बुद्धि, உங்களுக்கு மீன்ஸ் அந்த புத்தி இல்லையா, वो कहता है कि क्या तुम्हें कोई अकल नहीं, ஞானம் இல்லையா, क्या कोई बुद्धि நீ नहीं। விதைக்கிற விதையை பார் என்று वो சொல்லுகிறார். कहते हैं तुम जो बोते है उसे देखे, அது எப்போ எதுவரை உயிர்க்க மாட்டாது, वो कब तक नहीं जलाया அந்த जाता, விதை சாகாதவரை செத்தாதொழிய அது உயிர்க்க மாட்டாது. जब तक वो बीज मरता नहीं तब तक वो जलाया नहीं जाता। அப்போ அந்த விதைக்கிற அந்த சரீரத்தை எதோடு கூட ஒப்பிட்டு பார்க்கிறார். तो जो शरीर जो बोया जाता है उसको किसके साथ वो तुलना करता ஒரு है? விதையோடு கூட ஒப்பிட்டு उस பார்க்கிறார். शरीर को एक बीज के साथ वो तुलना करता है। ஹல்லேலூயா. हालेलुया। நீங்க எப்போது ஒரு பெரிய மரத்தை பார்க்கும்போது, जब बड़े पेड़ को हम देखते हैं, ஒரு தேங்காய் மரம் இல்ல மாம்பழ மரத்தை பார்க்கும்போது कोई पेड़ या फिर जो नारियल या फिर कोई आम के पेड़ को देखते அது हैं, ரொம்ப பெரிய மரமாய் காணப்படும். वो एक बहुत बड़े पेड़ के समान दिखता है। ஒவ்வொரு வருஷம் நீங்க பார்க்க முடியும். हर वर्ष आप उसे देखते हैं। ஒருவேளை ஊர்ல நீங்க போகும்போது ஒவ்வொரு வருஷம் அந்த மரத்தை பார்க்க முடியும். गांव में भी जब जाते तो हर वर्ष उसे देख पाते हैं, தவறாமல் கனி கொடுக்கிறது. और वो हर साल फल देता है, ஒவ்வொரு வருஷம் வளர்ந்து கொண்டே हर இருக்கிறது. साल वो बढ़ते रहता है। ஆனால் அந்த மரம் எப்படி மீன்ஸ் உருவாகுது என்று பார்க்கும்போது, लेकिन वो जो पेड़ कैसा वो बढ़ने लगा, அந்த மரம் எப்படி இவ்வளவு ஒரு பெரிய மரமாய் वो வளர்ந்தது, कैसे इतना पेड़ में बदल गया, எப்படி வளர்ந்தது? वो इतना बड़ा कैसे हुआ? ஒரு கையில ஒரு சின்ன விதையை நீங்க மீன்ஸ் வைத்ததனால, क्योंकि एक छोटा सा बीज आपने रखा था, அந்த மண்ணுக்கு கீழே அந்த சின்ன விதை மீன்ஸ் வைக்கப்பட்டதனால, क्योंकि जमीन के नीचे एक छोटा सा बीज रखा गया அந்த था, ஒரு சின்ன விதை எப்படி மாறினது என்றால், लेकिन वो छोटा बीज कैसे बड़ा ஒரு हुआ, பெரிய மரமாய் அது एक மாறினது. बड़े पेड़ में वो बदल गया। அந்த விதையை விதைக்கும் போது அந்த விதைக்கு ஒரு உயிர் இல்லாமல் காணப்பட்டது. जब वो बीज को बो रहे थे तब बीज में कोई जान नहीं थे, அப்படிப்பட்ட ஒரு விதையோ ஒரு சின்ன விதை இருந்தாலும் கூட और वो जो बीज छोटा है फिर भी அதுடைய ரூபம் அதுடைய சரீரம் வித்தியாசம்
வித்தியாசமா இருந்தாலும் கூட उसका शरीर उसका रूप अलग था तो भी, வெளியே அந்த வந்த அந்த மரம் அது வித்தியாசமாய் மீன்ஸ் ஒரு உயிருள்ள மரமாய் அது लेकिन காணப்படுகிறது. जब बाहर वो पेड़ उगने लगते हैं, जब बड़ा होने लगता है, तो फिर उसका रूप बदल जाता है। அதுதான் பவுல் சொல்றார், ஒரு சின்ன நீங்க அந்த விதையை பார்க்கும்போது और वैसे ही पौलुस कहता है, जैसे आप उस बीज को बोते हैं, அது எப்போ உயிர்ப்பிக்கும் என்றால் அந்த செத்தா ஒளியே அது உயிர்க்க மாட்டாது. और कहता है कि यदि वो न मरे तब तक वो नहीं जलाया जाता। அந்த விதைக்கு என்ன நடக்கிறது? उस बीज के साथ क्या होता है? விதைக்கப்பட்ட ஒரு விதை எப்படி மாறுகிறது? वो बीज जो बोया जाता है उसके साथ क्या होता है? முதலாவது அது உடைந்து போகிறது. सबसे पहले वो जो बीज है वो जमीन के नीचे टूटता है। அது ஒன்றுமில்லாமல் அந்த ஷேப் மீன்ஸ் எல்லாமே உடைந்து ஒன்றுமில்லாமல் போகிறது. बीज जो है टूट जाता है, பின்பு உடைந்த அந்த விதைக்குள்ள இருந்து கீழே வேறு பிடிக்க ஆரம்பிக்கிறது. और जो टूटा हुआ बीज में से नीचे जड़ आने लगता है। இது வெளியே உலகத்துல மீன்ஸ் அந்த பூமிக்கு மேல யாருக்குமே தெரியாது. जमीन के ऊपर कोई भी इसे देख नहीं पाता। காணாத இப்படிப்பட்ட காரியங்கள் அந்த பூமி கீழே நடந்து கொண்டிருக்கிறது. जो हम आंखों से नहीं देख पाते, ऐसे सब कुछ जमीन के नीचे होता है। ஒரே நாட்கள் अनेक நாட்கள் அது எடுக்கிறது. और एक या दो दिन, लेकिन बहुत लंबे बहुत सारे दिन लगते हैं। சில மரங்கள் மாதங்கள் வருஷங்கள் கூட அது எடுக்கிறது. और कुछ पेड़ों के लिए कुछ महीने भी लग जाते हैं। வருஷம் வரை பூமிக்கு கீழே அப்படி நடந்திருந்தாலும் கூட வெளியே ஒன்றும் ஒரு மாற்றம் தெரியாது. कुछ वर्ष तक भी, और नीचे पे जो जमीन के नीचे उसके जो जड़ आने लगता है, लेकिन ऊपर कुछ नहीं दिखता। அந்த ஒரு குறிப்பிட்ட நாளில लेकिन एक दिन में, அந்த சில நாட்களில் அது மேலே வந்து அந்த பூமிக்கு வெளியே அது வரும். और एक दिन में उसे हम उस जमीन के ऊपर बढ़ते हुए देख सकते हैं। வளர்ந்து வளர்ந்து ஒரு பெரிய மரமாய் அது और மாறும். फिर धीरे धीरे बढ़ते और बड़े पेड़ में बदल जाता है। ஹல்லேலூயா. हालेलुया। எத்தனை பேர் அதை பார்த்திருக்கீங்க? कितने लोग उस पेड़ को ऐसा देखे ஒரு हैं? மரத்தையாவது பார்க்கல அந்த உங்க மீன்ஸ் அந்த செடி சின்ன செடியை பார்க்கும்போது आपने पेड़ को नहीं, लेकिन आपके घर में जो पौधे को देखा होगा, வீட்டில் அந்த சின்ன ஏதாவது ஒரு விதையை வைக்கும்போது जब आप बीज को बोते हैं, அது சில நாட்களே அது ஒரு பெரிய ஒரு செடியா அது कुछ ही दिन में अच्छा एक बड़ा एक पौधा बन जाता அப்ப है। யோசித்து பாருங்க, ஒரு சின்ன விதைக்கு இப்படி நடக்கும் என்றால், और अगर एक छोटे बीज के साथ ऐसा होता है பவுல் तो சொல்கிறார் நம்முடைய அந்த சரீரமோ மீன்ஸ் விதைக்கப்பட்ட அந்த சரீரமோ पौलुस कहता है कि हमारा जो शरीर जब बोया जाता है, பலவீனமாய் கனவீனமாய் மீன்ஸ் விதைக்கப்பட்ட சரீரம், हमारा जो शरीर कमजोर जो शरीर जब बोया जाता அது है, நிச்சயமாய் ஒரு மகிமையான சரீரமாய் அது மாறும். वो कहता है कि निश्चय वो एक महिमा में शरीर में बदल जाएगा। மகிமையான சரீரமாய் எழுந்திருக்கும். वो महिमा में शरीर में बदलेगा। எத்தனை பேர் விசுவாசிலே அது நடக்கும் என்று? कितने विश्वास करते हैं? ஹல்லேலூயா. हालेलुया। ஒரு மரத்துக்கு அப்படி நடக்கும் என்று अगर एक पेड़ के साथ ऐसा होता है तो நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் அப்படி செய்ய வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். परमेश्वर हमारे जीवन में भी ऐसा करेगा। ஹல்லேலூயா. हालेलुया। அதுதான் அவர் சொல்கிறார், எப்படி இயேசு உயிர்த்தெழுந்தாரோ और वही कहता है, जैसे यीशु मसीह मरे में से जी उठे, அதே உயிர்த்தெழுந்தலின் வல்லமை और वही पुनरुत्थान का सामर्थ, ஏதோ 3 நாட்கள் தாண்டினது ஆகியால் முடியாது என்று அல்ல. और कुछ 3 दिन में नहीं, और ऐसा नहीं 10 வருஷம் 100 வருஷங்கள் கடந்து சென்றாலும் கூட 10 वर्ष 20 वर्ष बीत गए तो भी மண்ணில இந்த மனுஷனை உருவாக்கினவர் जिस मनुष्य जिसने मिट्टी में से मनुष्य को அவர் बनाया, சகலத்தையும் செய்ய வல்லமையுள்ள தேவனாய் और இருக்கிறார். सब कुछ करने के लिए योग्य है। ஹல்லேலூயா. हालेलुया। 1 தெசலோனிக்கேயர் 4:17 வசனத்துல पहला थिस्सलुनीके 4 अध्याय के 17 वचन में, ஒருவேளை நாம் மரிக்காமல் இன்னைக்கு வாழ்க்கை நாட்களில் கிறிஸ்து வருவார் என்றால், यदि हम जिन दिनों में संसार में जीते तब यीशु मसीह आ गए तो நாம் மண்ணுக்கு கீழே போக தேவையில்ல. तब हमें दफनाने की जरूरत नहीं। 17வது வசனம், நாம் உயிரோடு இருக்கிற நாம் அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்படுவோம். 17 वचन में पढ़ते, हम जो जीवित और बचे रहेंगे उसके साथ बादलों पर उठा लिए जाएंगे, நாமும் அவர்களோடு கூட ஆகாயத்திலே எடுத்துக்கொள்ளப்படுவோம். और हम भी उनके साथ बादलों पर उठा लिए जाएंगे। அவர்களோடு கூட நான் யாரோடு கூட? उनके साथ मतलब किसके साथ? கிறிஸ்துவோட மீன்ஸ் கிறிஸ்துக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். और यीशु मसीह के साथ, और जो मसीह में पहले मर चुके वो पहले जी उठेंगे, அவர்களோடு கூடவே அடுத்ததாவது நாமும் ஆகாயத்திலே எடுத்துக்கொள்ளப்படுவோம். और उनके साथ हम भी बादलों पर उठा लिए जाएंगे। ஹல்லேலூயா. हालेलुया। நம்மள அவர் கைவிட்டுட்டு போக மாட்டார். और हमें वो छोड़कर नहीं எப்படி जाएंगे। அவர்கள் எழுந்திருந்தார்களோ जैसे वो मरे में से जी उठे, அப்படி நாமும் எடுத்துக்கொள்ளப்படுவோம். वैसे हम भी उठा लिए जाएंगे। ஒரு இந்த சரீரம் ஒரே நிமிஷம் ஒரே ஒரு நொடிவில் और ये जो शरीर है वो एक क्षण भर में ஒரு ही மகிமையான சரீரமாய் மறுரூபம் அடையும். वो महिमामय शरीर में बदल जाएगा। ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் அவர் எடுத்துக்கொள்வார். उद्धार पाए हुए हर एक को परमेश्वर उठा लेगा। ஹல்லேலூயா. हालेलुया। எங்க எடுத்துக்கொள்வார்? वो कहाँ ले जाएगा? அவர்களோடு கூட ஆகாயத்தில் और எடுத்துக்கொள்ளப்படுவார். अपने साथ ही आकाश से आसमान में ले जाएगा, மேகங்கள் மேல் அவரோடு கூட ஆகாயத்தில் और எடுத்துக்கொள்ளப்படுவோம். उसके साथ ही हमें भी उठा ले எத்தனை लेगा। பேருக்கு அந்த விசுவாசம் இருக்கிறது? कितने लोगों के पास ऐसा विश्वास அவர் है? இன்னைக்கு வருவார் என்றால் अगर यीशु मसीह आज आते हैं மேகங்கள் மேல் அவரோடு கூட ஆகாயத்தில் நம்மளை எடுத்துக்கொள்ள तो तब हम भी बादलों पर उसके साथ उठा लिए जाएंगे। மேகங்கள் மேல் அவரோடு கூட எடுத்துக்கொள்வார். कि लोग कहते हैं कि उनके साथ बादलों पर हम भी उठा लिए जाएंगे। ஹல்லேலூயா. हालेलुया। விசுவாசிகள் மாத்திரம் கருத்து செய்ய மேகங்கள் மேல் அவரோடு கூட विश्वास करने वाले हाथ उठाकर कहे कि बादलों पर हमें भी वो उठा लिए அவர் जाएंगे। வாழும் நாளிலே தம்மை கரம் அசைத்து அன்பை கூப்பிட்டு சேர்த்து கொள்வார், அவர் வரும் நாளிலே என்னை கரம் அசைத்து அன்பை கூப்பிட்டு சேர்த்து கொள்வார், அவர் சமூகம் அதில்
அங்கே அவருடனே ஆடி பாடியே மகிழ்ந்திடுவே. அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடியே மகிழ்ந்திடுவே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதளத்தில் சொந்தக்காரர் அவர் இந்த உள்ளத்தின் சொந்தமானார். இந்த பாதளத்தின் சொந்தக்காரர் அவர் இந்த உள்ளத்தின் சொந்தமானார். எந்த சூழ்நிலை அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார். என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்து கொள்வேன். என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்து கொள்வேன். ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதளத்தின் சொந்தக்காரர் அவர் எந்த உள்ளத்தின் சொந்தமானார். இந்த பாதளத்தின் சொந்தக்காரர் அவர் எந்த உள்ளத்தின் சொந்தமானார். இந்த பாதளத்தின் சொந்தக்காரர் அவர் எந்த உள்ளத்தின் சொந்தமானார். மேகங்கள் மேல நம்மளை எடுத்துக்கொள்ளுவார். वो बादलों पर हमें उठा लेगा. இன்னைக்கு अनेक பேர் மேகங்கள் மேல ஏறி போக பார்க்கிறார்கள். आज भी कई लोग आकाश में उड़ना चाहते हैं நிலாவுக்கு போகிறார்கள் और वो सितारों में जाने की कोशिश करते சந்திரனுக்கு हैं. போகிறார்கள். वो जो चंद्रमा में जाने की कोशिश करते हैं வானங்களுக்கு போகும்போது और दूसरे जो जगह पर जाते हैं சில மணி நேரத்துல விமானம் அவங்களை கொண்டு போகிறது. कुछ ही क्षणों में कुछ ही घंटों में वो विमान में चले जाते हैं. மனுஷன் அவனுடைய ஞானத்துல அவன் மேகங்கள் மேல அவன் போக பார்க்கிறான். मनुष्य अपने बुद्धि के अनुसार वो आकाश में उड़ना மேல चाहता है. உயரத்துல அவன் போக பார்க்கிறான். ऊंचे ऊंचाई में वो जाने की कोशिश சந்திரனை போய் சேர பார்க்கிறான். और चंद्रमा को देखने की कोशिश करता है. ஆனால் அதை பார்க்கிலும் பரலோகத்துக்கு கொண்டு போகிறவர் लेकिन उससे भी बढ़कर परमेश्वर हमें उस स्वर्ग में ले வானத்தை जाएगा. பூமியை சிருஷ்டித்தவர் जिस परमेश्वर ने पृथ्वी और நம்மளை स्वर्ग को மேகங்களுக்கு बनाया மேல் பரலோகத்துல கொண்டு போய் वो சேர்க்கிறார். बादलों के ऊपर स्वर्ग में हमें ले जाएगा. ஹalleluya. हालेलुया. மனுஷனுடைய ஞானத்தினால இவ்வளவு மேல போக முடியும். मनुष्य अपने बुद्धि से इतना ऊंचाई में जा அதை सकता है तो பார்க்கிலும் இயேசு நம்மளை மேல கொண்டு போக போகிறார். परमेश्वर यीशु मसीह उससे भी बढ़कर हमें ऊपर स्वर्ग में ले जाएगा. எத்தனை பேர் விசுவாசம் பண்ணி பரலோகத்துல கொண்டு போக போகிறார். कितने विश्वास करते हो परमेश्वर हमें स्वर्ग ले நன்றி जाएगा. இயேசுவே சொல்லுவோம். ताली बजाकर परमेश्वर को धन्यवाद दें. மேல மேல பரலோகத்துல கொண்டு और போகிறார். परमेश्वर हमें ऊपर स्वर्ग में ले जाएगा. நன்றி இயேசுவே. thank you lord. धन्यवाद यीशु. கர்த்தர் அப்படி நம்முடைய வாழ்க்கையில செய்ய போகிறார். परमेश्वर ऐसा हमारे साथ அதே करेगा. உயிர்த்தெழுந்ததின் வல்லமை. और वही पुनरुत्थान का सामर्थ. நம்ம ஆராதிக்கிற கர்த்தர் அவர் எவ்வளவு நல்லவர். हम जिस परमेश्वर की आराधना करते कितना अच्छा है. அவர் மரித்து எப்படி உயிர்த்தெழுந்தாரோ जैसे वो मरकर जी उठे थे அப்படியே அதே உயிர்த்தெழுதலின் வல்லமை. और उसी पुनरुत्थान के सामर्थ के வேற साथ ஒரு வல்லமை அல்ல. कोई और सामर्थ के ஒரு साथ வேற नहीं. விதமான அல்ல. किसी और सामर्थ से அப்படியே नहीं. அவர் நம்முடைய வாழ்க்கையில அவர் செய்கிறவர். वैसे ही परमेश्वर हमारे जीवन में भी करेगा. ஹalleluya. हालेलुया. 1 கொரிந்தியர் 15:19 வசனத்துல पहला कुरिन्थियों 15 अध्याय के 19 वचन 1 में கொரிந்தியர் 15:19 வசனத்துல பவுல் சொல்கிறார். पहला कुरिन्थियों 15 अध्याय के 19 वचन में पौलुस कहता है ஆகையால் நம்முடைய இந்த விசுவாசம் நம்முடைய இந்த கிறிஸ்துவில் இருக்கிற நம்பிக்கையும் वो कहता है कि इसलिए हमारा जो मसीह पर विश्वास है आशा है இது இந்த பூமிக்குரிய ஒரு நம்பிக்கை பூமிக்குரிய இந்த இமைக்காக மாத்திரம் அவரை விசுவாசிப்பதல்ல. वो केवल इसी जीवन में हम मसीह से आशा नहीं रखते. அப்படி நாம் கிறிஸ்துவை இயேசுவை மாத்திரம் இந்த பூமிக்குரிய வாழ்க்கைக்காக விசுவாசித்திருப்போம் என்றால் यदि हम केवल इसी जीवन में मसीह से आशा रखते हैं तो அவரை மேல் இருக்கிற நம்பிக்கை மாத்திரம் இந்த இமைக்காக நாம் நம்பியிருப்போம் என்றால் केवल हम इस संसार में उस पर आशा रखते हैं तो நாம் எப்படிப்பட்ட மனுஷனா இருப்போம். तो हम कैसे मनुष्य हैं. எல்லா மனுஷரும் பார்க்கலாம் பரிதபிக்கப்பட்ட ஒரு மனுஷனா இருப்போம். कहते हैं कि सब मनुष्य से अधिक हम अभागे हैं. will be the most pitiful people. हम सब मनुष्य से अधिक अभागे हैं நம்மளுக்கு ஒரு நம்பிக்கை இல்லாமல் இருக்கும். क्योंकि हमारे पास कोई आशा नहीं होती. கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததனால लेकिन क्योंकि यीशु मसीह जी उठे அவர் உயிரோடு இருக்கிறதுனால क्योंकि वो जी उठा है மரித்து உயிர்த்தெழுந்ததனால
वो मरकर जी उठे और आज भी जीवित நம்முடைய है। நம்பிக்கை ஜீவன நம்பிக்கையா இருக்கிறது. इसलिए हमारा आशा भी जीवित आशा நாம் है। மாத்திரம் இமைக்காக அவரை நம்பவில்லை. हम केवल इस पृथ्वी में उस पर आशा नहीं இந்த रखते, பூமிக்கிற வாழ்க்கைக்கு மாத்திரம் அவரை விசுவாசிக்கவில்லை. केवल इस संसार के जीवन में हम आशा नहीं रखते, மறுமைக்காக கூட அவரை நாம் விசுவாசி ஒரு ஜீவன நம்பிக்கையோட நாம் காத்திருக்கிறோம். लेकिन उस आने वाले जीवन के लिए भी हम आशा रखते हैं। ஹalleluya. हालेलुया। எத்தனை பேர் சொல்றீங்க ஒரு ஜீவன நம்பிக்கையோட நான் அவருக்காக காத்திருக்கிறேன். लोग कहते हैं कि एक जीवित आशा के साथ मैं उसके लिए रुका हूँ। இந்த பூமிக்கிற வாழ்க்கைக்கு மாத்திரம் அல்ல, इस केवल इस संसार के जीवन के लिए नहीं, இதற்கு பின்பு நித்திய ஜீவனுக்காக அவருக்காக நான் காத்திருக்கிறேன். इसके बाद वो जो अनंत जीवन के लिए मैं उसके लिए रुका हूँ। ஹalleluya. हालेलुया। ஆனால் சாத்தான் அநேகரை வஞ்சிக்க பார்க்கிறான். लेकिन शैतान कई लोगों को धोखा देना चाहता है। கடைசி நாட்களில் அவன் பூமிக்கிற காரியங்களை அதிகமாய் காண்பிக்கிறான். अंतिम दिनों में संसार के चीजों को वो दिखाता है। இமைக்காக கிறிஸ்துவை தேடுகிறவர்களை மாற்றுகிறான். इस संसार के जो चीजों के लिए, जो आशीषों के लिए, खुशी के लिए लोगों को व्यस्त कर देता है, பூமிக்கிற காரியங்களை ஒரு ஆசை காண்பிக்கிறான். और संसार के चीजों पर वो एक चाहत को दिखाता है, ஜனங்கள் அதிலே வாஞ்சையோடு கர்த்தரை விட்டு தூரமாய் போய் और கொண்டிருக்கிறார்கள். लोग संसार के उस खुशी में ज्यादा महत्व देते हैं और परमेश्वर से दूर हो जाते हैं। ஆனால் நாமோ கர்த்தர் ஒரு ஜீவன நம்பிக்கையோடு நாம் காத்திருக்கிறோம். लेकिन आज हमें एक जीवित आशा के साथ रुके रहना है। 1 கொரிந்தியர் 15:34 வசனத்திலே, और पहला कुरिन्थियों 15 अध्याय के 44 वचन में, 1 கொரிந்தியர் 15:34 வசனத்திலே पहला कुरिन्थियों 15 अध्याय के 34 वचन में பவுல் சொல்கிறார், நீங்க ஆகியால் இப்படிப்பட்ட ஒரு ஜீவன நம்பிக்கையோடு இருக்கிறதுனால पौलुस कहते हैं कि इसलिए तुम इस आशा के साथ हो, इसलिए நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்றால் तुम्हें कैसे रहना है, நீங்கள் பாவம் செய்யாமல் விழித்துக்கொண்டு தெளிந்தவர்களாய் இருங்கள். धर्म के लिए जाग उठो और पाप न करो। எதற்காக? किस लिए? இந்த விசுவாசம் இருக்கிறது, तुम्हारे अंदर वो विश्वास இந்த है, इसलिए நம்பிக்கை இருக்கிறது. तुम्हारे अंदर वो आशा है, அவர் इसलिए வருவார், மகிமையின் சரீரத்தை நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம். जब आएगा महिमा में शरीर के साथ हम उठा लिए जाएंगे। ஆகியால் நீங்களோ பாவம் செய்யாமல் விழித்துக்கொண்டு தெளிந்தவர்களாய் இருங்கள். इसलिए आप जागृत रहे और पाप ना करें, ஏனென்றால் சிலரை குறித்து அவர் சொல்கிறார், क्योंकि कुछ लोगों के बारे में कहता है அவர்கள் தேவனை அறியாதவர்களாய் இருக்கிறார்கள். कि वो लोग परमेश्वर को नहीं जानते, மீன்ஸ் அப்படிப்பட்ட ஒரு ஞானம் அப்படிப்பட்ட நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறதுனால और उनके पास वो आशा नहीं है, इसलिए அவர்கள் பாவத்தில் வாழ்ந்து वे கொண்டிருக்கிறார்கள். लोग निरंतर पाप में जीते हैं। கிறிஸ்துவின் வருகை எதிர்பார்க்காமல் வாழ்ந்து मसीह के கொண்டிருக்கிறார்கள். आगमन को वो नहीं अपेक्षा करते। உலகத்தில் சந்தோஷமாய் சாப்பிட்டு புசித்து குடித்து வாழ்ந்து इस संसार में கொண்டிருக்கிறார்கள். बड़े आनंद मनाते, खाते पीते और आनंद मनाते हैं, ஆனால் நீங்களோ எப்படி இருக்க வேண்டும்? लेकिन तुम्हें कैसे रहना है? விழித்துக்கொண்டு தெளிந்தவர்களாய் இருக்க வேண்டும். तुम्हें जागृत रहना है और पाप नहीं करना है। ஹalleluya. हालेलुया। எத்தனை பேர் சொன்னாங்க, ஒவ்வொரு நாளும் உம்முடைய வருகை எதிர்பார்த்து கொண்டு நான் வாழ்ந்து கொண்டிருப்பேன். कितने लोग कहते हैं कि हर दिन मैं परमेश्वर के आगमन का अपेक्षा கிறிஸ்து करूंगा, எனக்காக வரப்போகிறார். कि मसीह मेरे लिए आने वाला है, கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் और எழுந்திருப்பார்கள். मसीह में जो मरे वो जी उठेंगे, நான் மறுரூபம் அடைந்து और எடுத்துக்கொள்ளப்படுவேன். हम भी बदल जाएंगे, महिमा में शरीर के साथ हम जिलाए அந்த जाएंगे। நம்பிக்கை, அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையின் விசுவாசம் இருக்கும் என்றால் और ऐसे पुनरुत्थान का जो आशा हमारे अंदर है, तो ஒவ்வொரு நாளும் விழித்துக்கொண்டு நாம் தெளிந்தவர்களாய் இருப்போம். हम भी हर दिन जागृत रहेंगे और पाप नहीं करेंगे। 33வது வசனத்தில் சொல்கிறார், अनेक பேர் சிலர் மீன்ஸ் और வஞ்சிக்கப்படுகிறார்கள். 33 वचन में कहता है कि कुछ लोग धोखा खा लेते हैं, அப்படிப்பட்டவர்களிடத்தில் நீங்க ஐக்கியமிடாதீங்க. लेकिन ऐसे बुरी संगति में आप ना पड़े, மோசம் போகாதிருங்கள். आप बुरी अच्छी बिगड़ ना அவர் இந்த जाए। இமைக்காக கிறிஸ்துவை தேடி அப்படி உலக சந்தோஷத்தில் பிரியமாய் இருக்கிறார்கள். इस संसार के खुशी में लोग व्यस्त है, ஆனால் நீங்களோ தெளிந்தவர்கள் இருங்கள். लेकिन तुम जागृत रहो। எத்தனை பேர் நான் தெளிந்தவனாய் இருப்பேன், आज के लोग कैसे दिन मैं जागृत रहूंगा, நான் விழித்துக் கொண்டிருப்பேன், मैं जागृत रहूंगा, அவருடைய வருகை ஒவ்வொரு நாளும் எதிர்கொண்டிருப்பேன். मैं हर दिन परमेश्वर के आगमन के लिए रुका रहूंगा। ஹalleluya. हालेलुया। நாம் எழுந்திட்டு நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். हम सब खड़े होकर परमेश्वर को धन्यवाद கிறிஸ்துவின் दें। வருகை சமீபமாக இருக்கிறது. मसीह का आगमन निकट है।